ஸோ ஜியோபாலிட்டிக்கில் ஒரு பெரிய க்ரைசிஸ் போகுது, அதனால வந்து ஆயில் ஸ்பைக் ஆகுது, சப்ளை ஷாக்ஸ் இருக்குது, அதனால ஆயில் ஸ்பைக் ஆகுது. ஆனால் கோல்டு அண்ட் சில்வர் மட்டும் ஏன் கீழே போகுது? இந்த மாதிரி க்ரைசிஸ் டைமில் வந்து கோல்டு மேலே தானே போகணும், அதுதான் நியாயம், அதுதானே வந்து ப்ளே புக்கில் இருக்குது, நம்மளுக்கு எல்லாம் அதுதானே சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, கோல்டு வந்து டஸ் நாட் ரியாக்ட் டு ஃபியர், கோல்டு ரியாக்ட்ஸ் டு லிக்விடிட்டி. எஸ்பெஷலி இந்த மாதிரி வார், இந்த மாதிரி க்ரைசிஸ் நடக்கும்போது ஒரு செயின் ரியாக்ஷன் இருக்கும், அது வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ இப்போ வார் நடக்குது, வார்னால என்ன ஆகுது, ஆயில் ப்ரைஸஸ் வந்து ஸ்பைக் ஆகுது, ஏன்னா சப்ளை ஷாக்ஸ் இருக்குது. ஆயில் ப்ரைஸ் மேலே போனால் என்ன ஆகும், ஆயில் வந்து ஒரு கீ இன்புட், ஓகே, கீ ரா மெட்டீரியல், அதனால இன்ஃப்ளேஷன் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து மேலே போகும். இன்ஃப்ளேஷன் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மேலே போனால் என்ன ஆகும், சென்ட்ரல் பேங்க்ஸால் ரேட் கட்ஸ் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் அவங்க வந்து ரேட்ஸை வந்து ஹோல்ட் பண்ணணும், இல்லைன்னா ரேட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அந்த இன்ஃப்ளேஷனை கண்டெயின் பண்ணுறதுக்காக. ஸோ ரேட் கட்ஸ் வந்து சென்ட்ரல் பேங்க்கால் பண்ண முடியாதுன்னா என்ன ஆகும், பாண்ட் ஈல்ஸ் வந்து மேலே போகும். பாண்ட் ஈல்ஸ் மேலே போகணுன்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சுன்னா என்ன ஆகும், டாலரோட ப்ரைஸ், எஸ்பெஷலி யூஎஸ் ட்ரெஜரி செக்யூரிட்டிஸு, டாலரோட ப்ரைஸ் வந்து மேலே போகும், டாலர் வேல்யூ மேலே போகும். ஸோ டாலர் வேல்யூ மேலே போனால் என்ன ஆகும், டாலருக்கு அகேன்ஸ்டான ஆசெட் எது, டாலருக்கு ஆப்போசிட்டாக மூவ் ஆகிற ஆசெட் எது, கோல்டு, ரைட்? ஸோ இதனால தான் டியூரிங் த கிரைசிஸ் இந்த மாதிரி டைமில் லிக்விடிட்டிக்கு தான் மார்க்கெட் வந்து ப்ரிஃபரன்ஸ் ஃபர்ஸ்ட்டு கொடுக்கும், அதனால தான் கோல்டு ப்ரைஸஸ் வந்து கீழே போகுது, ரைட்? ஸோ கோல்டு இஸ் நாட் அன் இன்கம் ஜென்ரேட்டிங் ஆசெட், ரைட்? ஸோ அதனால தான் இந்த மாதிரி டைமில் வந்து லிக்விடிட்டி எங்கே இருக்கோ அதை தேடி மணியோட ஃப்ளோ வந்து போகும். அதனால தான் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் டியூரிங் த கிரைசிஸ் வந்து கோல்டு ப்ரைஸஸ் வந்து கீழே போகுது. இந்த இஷ்யூ வந்து லாஸ்ட் 50 இயர்ஸோட பேட்டர்ன் இப்படி தான் இருந்திருக்கு. ஓகே, நம்ம வந்து 1973 ஆயில் கிரைசிஸ் எடுத்து பார்த்தாலும் சரி, இல்லைன்னா 1979 அந்த ஈரான் வார் அந்த இம்பேக்ட், அந்த கிரைசிஸ் எடுத்து பார்த்தாலும் சரி, 1991 கல்ஃப் வார் அந்த டைம் லைன்ஸ் எடுத்து பார்த்தாலும் சரி, அண்ட் 2001 இந்த செப்டம்பர் 11 அட்டாக்ஸ், அந்த டைமில் நம்ம வந்து கோல்ட் ப்ரைஸ் மூவ்மெண்ட்ஸ் எடுத்து பார்த்தாலும் சரி, 2022 ரஷ்யா யுக்ரைன் வார் சுச்சுவேஷன் எடுத்தாலும் சரி, இப்போ இந்த அமெரிக்கா ப்ளஸ் இஸ்ரேலோட when they are fighting against ஈரான் அந்த வார் டைம் எடுத்தாலும் சரி, டியூரிங் த கிரைசிஸ் வந்து ஃபர்ஸ்ட் கோல்டோட லைக் ரியாக்ஷன் வந்து ட்ராப் ஆகிறது தான். ஓகே, ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து ஜென்ரலாக பண்ணுற மிஸ்டேக் இதுதான். நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த டைமில் ட்ராப் ஆகும்போது தான் நம்ம போய் செல் பண்ணுவோம். அது கோல்டு மட்டும் இல்லை, மற்ற நார்மல் நல்ல அசெட்டாக இருந்தால் கூட சரி, வேறு எக்விட்டிஸாக இருந்தாலும் நம்ம வந்து ட்ராப் ஆகும்போது தான் போய் செல் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ரெக்கவர் ஆகும்போது அதை போய் சேஸ் பண்ணி நம்ம வந்து பை பண்ண ட்ரை பண்ணுவோம், ரைட்? ஆனால் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, we should understand this pattern, right? எப்பவுமே வந்து எப்படி பேட்டர்ன் இருக்கும்னா, இந்த மாதிரி கிரைசிஸ் டைமில் ஃபர்ஸ்ட் ஒரு பேனிக் இருக்கும். பேனிக் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி அசெட்ஸ் வந்து ட்ராப் ஆகும். எதெல்லாம் வந்து லிக்விடிட்டி கர்வ்ல கீழே இருக்கோ, அந்த பிரமிடில் கீழே இருக்கோ, அந்த அசெட்லாம் ட்ராப் ஆகும். எக்விட்டிஸ், கோல்டு, சில்வர் எல்லாமே ட்ராப் ஆகும். அதுக்கப்புறம் வந்து ரெக்கவரி இருக்கும் மார்க்கெட்டில். ஒன்ஸ் அந்த திங்ஸ்லாம் ஸ்டெபிலைஸ் ஆனோடனே அதுக்கப்புறம் நியூ ஹைஸ் போகும், ரைட்? இதுதான் வந்து அந்த பேட்டர்ன், ரைட்? ஸோ உண்மையிலேயே ஸ்மார்ட் இன்வெஸ்டர்ஸ் வந்து எங்கே they will make money, they will invest when there is panic and market drops. They will start buying quality assets, and then phase 3 வரும்போது, அந்த ரெக்கவரி ஃபேஸ் வரும்போது, they will really try to get out or make money out of it. அப்போ தான் அவங்களோட ரிட்டர்ன்ஸ் வந்து ஆம்ப்ளிஃபை ஆகும், ரைட்? ஸோ ஸ்மார்ட் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, நாய்ஸை இக்னோர் பண்ணுவாங்க, பேட்டர்னை ஃபாலோ பண்ணுவாங்க, ரைட்? ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து கோல்டு மாதிரி ஆசெட்டு, இல்லை நல்ல எக்விட்டிஸ், நல்ல ஃபண்ட்ஸு, அதில் வந்து ப்ராப்ளம்ஸ் கிடையாது. நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் வந்து இஷ்யூ இருக்குது, ரைட்? ஸோ மார்க்கெட்டில் வந்து நம்ம சர்வைவ் ஆகி, த்ரைவ் ஆகி, வெல்த் ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னா நியூஸை மட்டும் ஃபாலோ பண்ணால் பார்த்தாது, பேட்டர்னை ஃபாலோ பண்ணணும். இந்த மாதிரி இன்சைட்ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரெகுலராக வேணும்னா இந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.